இவர்தான் உன் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார். உன் இரத்த உறவான ஆன்மாவை பற்றி மிக பெரும் உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ நினைத்தாயல்லவா, அவர் எனக்காக ஒன்றுமே செய்யவில்லை, எதுவுமே செய்யவில்லை என்று. என் பிள்ளையே, யார் சொன்னது என்னவெல்லாம் செய்தார் என்று? நான் புட்டு புட்டு வைப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் 1000 வருத்தங்களோடும் கவலைகளோடும் என்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற வலிகளின் கஷ்டத்தையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதில் நீ எதை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய்? நீயோ உன் இலக்கை அடைவதற்கு யார் தடுத்து கொண்டு இருக்கின்றார் என்று நினைக்கின்றாய். அதுவும் உண்மைதான். உன்னை சுற்றி இருக்கும் அந்த எதிராளிகளும் சூழ்ச்சிகளும் நடந்து கொண்டு இருக்கும்போது அதை அவர் அப்படித்தான் கடந்து வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்ட உன் இரத்த உறவான ஆன்மாவோ உன் வாழ்க்கையை அங்கு எப்படியாவது அவரிடமிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த ஆடி அமாவாசை நிலவிலே வந்து கொண்டு இருக்கின்றார். உன் துன்பத்தை நான் எடுத்துக்கொண்டு உனக்கு வெளிச்சத்தை தான் தரப்போகிறேன். உனக்கான வெற்றியை தான் நான் கொடுக்க வந்திருக்கின்றேன். வெற்றிக்கு வழி பிறக்குமா என்று என் பிள்ளைகள் என்னிடம் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு இருக்கும்போது உனக்கான தீர்வை நான் நேரடியாக கடந்து வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நேர்மையோடு உன் துணிச்சலை நீ செயல்படுத்தி கொண்டிரு. வெற்றியின் பாதையை அடைந்து விடலாம். துணிச்சல் என்பது வெற்றியின் அடையாளம்தானே. தயங்கி நின்று கொண்டே உன் வாழ்க்கையின் பாதியிலே நிறுத்தி விடாதே. மனதில் ஏற்படும் காயங்களால் உருவாகும் வலிகளை தாங்கித்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் அந்த வலிகள் வலிக்கவே இல்லை என்று மற்றவர்கள் முன் புன்னகைத்து கொண்டு இருப்பதுதான் மிக பெரும் வலியாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனம் மீளா துயரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த மீளா துயரத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கவே உன் இரத்த உறவான ஆன்மா உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் உனக்கான பாடத்தை மட்டுமல்ல, உனக்கான அதிர்ஷ்டத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றார். உனக்குள் உள்ள பலத்தையும் பலவீனத்தையும் யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்று ஒரு கட்டத்தில் உன் மீது உனக்கு சலிப்பு ஏற்படுகிறது. ஏனென்றால் பலவீனத்தை புரிந்து கொண்டால்தானே நம் மனதில் என்ன இருக்கின்றது என்று தெரியும். நாம் நேசிப்பவர் கூட நமக்கான விஷயத்தை செய்யவில்லை என்றால் நாம் இருந்ததற்கான பலன் என்னதான் என்று நினைக்கின்றாய். நான் சர்வ நிச்சயமாக சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதென்பது எவ்வளவு கடினமானதும் கிடையாது. ஆனால் அதை நீயே தலையில் தூக்கி வைத்து பாரமாக நினைத்து கொள்ளாதே. நன்கு உணர்ந்து செயல்படுகின்ற எல்லா காரியத்திலும் உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் விருப்பப்படியும் ஆணைப்படியும் உனக்கு ஒவ்வொரு திருப்பத்தையும் புது புது அர்த்தத்தோடு தர வந்து இருக்கும்போது இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு வாழ்க்கையை தான் தரப்போகிறது. எடுத்துக்கொண்ட காரியத்தில் மிக பெரும் வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கும்போது உன் மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. காலம் பதிலளிக்கும் என்பது நீ சொன்ன வார்த்தை தான். ஆனால் அந்த காலமே இப்படியே வைத்து விடுவாரோ நம் என்று உன் மனதிற்குள் நீ பயமாக வளர்த்து கொள்ளாதே. உனக்கு பிடிக்காத விஷயங்களை நீ கடந்து வந்து கொண்டு இருக்க வேண்டுமென்றால் சிலதை கடந்து வந்து தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. என் பிள்ளையே, உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்று தெரிந்துவிட்ட பிறகும் நான் சொல்லிவிட்ட பிறகும் நீ எதற்காக எதையோ நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய்? உன்னை தேடி உனக்கான ஒருவர் வந்து கொண்டு இருக்கும் நிலையிலும் நீ எதற்காக தங்கமே அழுது கொண்டு இருக்கின்றாய்? நான் வாழ்க்கையில் நியாயமான கடமைகளை நிறைவேற்றி முயற்சிக்கும் போது சில சமயங்களில் அதை தடுப்பதற்கு பலவிதமான சூழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். வருகிறதோ இல்லையோ என்று நினைத்து நீ மனம் அங்கு நடுக்கத்தில் இருந்து கொண்டு இருப்பாய். கனவாக மாறிவிடுமோ என்று பல விஷயங்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்கின்றாய். காலம் கடந்த பின் எந்த விஷயம் நிறைவேறுமோ இல்லையோ என்று நீ நினைத்து கொள்ளாதே.
அத்தனை பதற்றத்திலிருந்தும் உன்னை நான் தாங்கி பிடிக்க உன்னப்பன் சாய்தேவன் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? உன் மனம் வேதனை அடைந்து கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டு நானும் உன் இரத்த உறவான ஆன்மாவும் பார்த்து கொண்டு அமைதி கொள்வேனோ என்று மட்டும் எண்ணி விட வேண்டாம். உன் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை தான் இப்பொழுது நீ கற்றுக்கொண்டு இருக்கின்றாய். அமைதியாக இரு. எந்த சூழ்நிலையிலும் நாம் அமைதியும் பொறுமையும் கடைபிடித்தால் உனக்கான மகிழ்வான தருணம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கையில் கிடைப்பதை நீ அனுபவித்து கொண்டே இரு. கிடைப்பதை ரசித்து கொண்டே இரு. இழந்ததை பற்றி நினைத்து கொள்ளாதே. இனி இழக்கப் போவதை நினைத்தும் பயம் கொள்ளாதே. பிடித்ததை நீ விரும்பி கொண்டு இருக்கும் போது உனக்கான வெற்றியும் உன்னை தேடித்தான் வரப்போகிறது. பழைய நினைவுகளை நினைத்து மகிழும் தருணத்தை மட்டும் ஏற்படுத்திக்கொள். கடந்து வந்த பாதையை நினைத்து கசப்பான உண்மையை மட்டும் மனதோடு வைத்து கொள்ளாதே. தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுத்து விட்டால் உன்னிடம் இருக்கும் திறமை கூட உனக்கு தெரியாமல் போய்விடும். உனக்கு திறமை எப்படி என்ன செய்கிறது என்பதில் உறுதியாகவே இரு. நீ எடுத்துரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாக இரு. உண்மையும் பொய்யாகத்தான் தோன்றும். என் பிள்ளையே, சில சமயத்தில் என்ன செய்வதென்று உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கும் போது இன்னும் அதிகமாகவே இந்த அப்பனை நம்ப தொடங்கு. இவ்வுலகில் எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி உன் மனதிற்குள் கட்டி போட்டு இருக்கும் சில விஷயத்தை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு. உனக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கும் போது உனக்கான பிரச்சனைக்கான தீர்வும் உன்னை தேடி வரத்தான் போகிறது. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை நான் உனக்கு தர வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றாய்? சில விஷயங்கள் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது, இப்படித்தான் நடக்குமோ என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. எப்படியாயினும் உனக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தையும் நடத்தி தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ எதை நினைத்தும் வருந்தாதே, எதை நினைத்தும் கலங்காதே, கவலைப்படாதே. உனக்குள் இருக்கின்ற வெற்றியை நானே தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு நீ எதற்குமே மனம் வருந்த வேண்டாம். உன் இலக்கை அடைவதற்குத்தான் சில பேர் அங்கு உன்னை சூழ்ந்து கொண்டு அடைய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உன் வெற்றிக்கான தருணத்தை உன் இரத்த உறவான ஆன்மாவோ உனக்காக கொண்டு வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம். நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்பதெல்லாம் கேள்வி இல்லை. என்ன செய்தாலும் எப்படி செய்தாலும் இறுதியில் உனக்கு வெற்றி கிடைத்து கொண்டு இருக்கின்றதா, அதுதான் நிதர்சனமான உண்மையாக இங்கு எடுத்துக்கொள்ளப் போகிறது. என் பிள்ளையே, கடந்து வருகின்ற போது நீ கவலை கொள்ளாதே. என் அருளோடு உனக்கு நடக்க வேண்டியது எல்லாம் நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது. வருகின்ற துன்பத்தை நினைத்து உன் மனம் கலங்கிக் கொண்டிருந்தால் உன் மனம் கலங்கிக் கொண்டேதான் இருக்கும். துன்பத்தை தாண்டி என்னை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் என்னப்பன் என் சாய்தேவன் என்னுள்ளே இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் தெளிவாகவே இரு. நீ பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது எவ்வளவு பெரிய வெற்றியாக இருந்தால் அந்த வெற்றியை மட்டுமே குறிவைத்துப்பார். இடத்தையும் தூரத்தையும் அளந்து கொண்டு இது நடக்குமா அது நடக்குமா என்றெல்லாம் நீ சிந்திக்காதே. உனக்கான வேண்டியதை உனக்காக நான் தருவதை நிச்சயமாக தரத்தான் போகிறேன். நம்பிக்கையோடு என்னில் நீ வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்கும் மன வருத்தம் அடையாதே. என் தங்கமே, உன்னை தாண்டி இங்கு எதுவுமே நடக்கப் போவதில்லை. உன் துணிச்சலை தாண்டி இங்கு எதுவுமே நடக்கப் போவதில்லை. அப்படி இருக்கும்போது உன் தைரியத்தின் துணிச்சலோடு உன் கையில் எடுத்துக்கொள். நடக்க இருக்கும் நல்லதே நான் உனக்காகத்தான் தருவதற்கு வந்திருக்கின்றேன். வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் இப்பொழுது உனக்கு நிரந்தரமாக்கி விடுவேனோ என்ற அச்சமும் பயமும் தானே உன்னுள் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த அச்சமும் பயமும் இப்பொழுது உனக்கானதாக இருக்காது.
உன்னை தேடி நானே வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்குமே மனமருந்த வேண்டாம். உன் இரத்த உறவான ஆன்மாவோ உன் வாழ்க்கையில் அங்கு என்ன நடந்தாலும் உனக்கு முன்னால் சென்று உன் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி உனக்கு வெற்றியை தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் நீ நினைத்த காரியம் நினைத்தபடித்தான் நடக்கப் போகிறது. யார் நினைத்தழுதாயோ அவரே உனக்காக வரத்தான் போகிறார். நம்பிக்கையோடு இரு. நீ வெற்றி பெறுவது இங்கு உறுதியாகிவிட்டது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.